Hi friends, welcome to Old Style Cooking. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்தியால வந்து மெயினா வந்து பாத்தீங்கன்னா கோவில் திருவிழாக்கு தான் வந்தோம். என் ஹஸ்பண்டோட அதாவது என்னோட புகுந்த வீட்ல உள்ள கோவில் திருவிழா நான் வந்து பாத்தீங்கன்னா 3 டைம்ஸ் அட்டெண்ட் பண்ணிருக்கேன். நான் பசங்களை மட்டும் வச்சுட்டு அட்டெண்ட் பண்ணிருக்கேன். ஹஸ்பண்ட் வந்து ஜாப்னால ரொம்ப நாளா வரவே முடியல. ஆக்சுவலா மேரேஜே நாங்க ரெண்டு பேரும் அட்டெண்டே பண்ணவே இல்லை. ஸோ ஃபஸ்ட் டைமாக எப்படியாவது இந்த டைம் வரணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணி ஸோ ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே நைட்டு. ஸோ ஃப்ரைடே நைட்லேருந்து திருவிழா ஆரம்பிக்குது. ஆல்ரெடி அவங்க ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்தாங்க, நைட்டு தான் வந்தாங்க. ஸோ அவங்களும் ஃப்ரெஷ்அப் ஆகி நாங்களும் ரெடி ஆகி இப்போ வந்து கோயிலுக்கு கிளம்ப போகிறோம். அங்கே எப்படி இருக்குங்கிற அப்டேட்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன். பொதுவாகவே நம்ம வந்து ஒமானில் வெளியெல்லாம் இருக்கப்போ சுடிதார் எங்கேயாவது போனால் அந்த மாதிரி தான் நம்ம வந்து போடுவோம். ஸோ சாரீங்கிறது எப்போவாது ரேர் தான். ஏன்ட்ட வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஒரு அங்கே ஒமான்லேயே பார்த்திங்கன்னா ஒரு சரி தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ 2 சரி வச்சுருக்கேன். இனி போகிறப்ப கொஞ்சம் எட்டு போவேன். ஸோ அதனால் நான் வந்து மோஸ்ட்லி இந்தியாவில் வந்தேன் அப்படின்னா ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல்னால் கண்டிப்பாக சாரீ தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். வெள்ளிக்கிழமை ஈவினிங் ஒரு 7 மணிக்கு போல் வந்து பார்த்திங்கன்னா சாமி வந்து குற்றால தீர்த்தம் வந்து எட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் கோயிலில் வந்து சாமி ஆடும். அதுக்கப்புறம் டின்னர் இந்த மாதிரி தான் போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நைட்டு வந்து 12 மணிக்கு வந்து சாமி ஆடுங்க. ஸோ இது வந்து கோவில் வந்து கொஞ்சம் நம்ம அவுட்டரில் இருக்கிறதுனால அந்த ஈவினிங் டைம்லேயுமே எல்லாருமே வந்துட்டு அப்புறம் நைட்டு தான் போவாங்க. ஸோ நாங்களும் அதே மாதிரி தான் நைட்டு 12 மணிக்கு மேலே தான் கிளம்பணும். எங்கள் கோயிலோட ஒரு சிறப்புன்னே சொல்லலாம். அதாவது எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் வந்து ஃபஸ்ட் டைம் நான் அந்த மாதிரி கேள்விப்படுறேன். எங்கள் கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா 5 நேரம் வந்து அன்னதானம் கொடுப்பாங்க. ஸோ இந்த வெள்ளிக்கிழமை நைட்டுமே அன்னதானம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஃபுட் எல்லாமே ஒவ்வொரு டிஃபன் வெரைட்டிலையுமே 2 இருக்கும். அன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பொடி தோசைனா நார்மலாக பொடி தோசை மட்டும் இல்லாமல் வெங்காயம்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுக்கு சைடிஷாக சட்னி சாம்பார்லாம் வச்சுருந்தாங்க. இது கூடவே வந்து சப்பாத்திக்கு சைடிஷ் வந்து பார்த்திங்கன்னா குருமா, அதுக்கப்புறம் ஆனியன் ரைத்தா எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ சூப்பராக இருக்குங்க. ஒவ்வொரு அன்னதான் ஃபுட்டுமே வந்து சூப்பராக இருக்கும். அந்த ஃபுட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் அவுட் சைடில் நிறைய கடைகள்லாம் இருக்குல்ல. இப்போ நம்ம திருவிழானாலே இந்த மாதிரி சில கடைகள், வளையல் இந்த மாதிரி உள்ள கடைகள், அதுக்கப்புறம் கிட்ஸ்க்கான டாய்ஸ் வைக்கிற ஷாப்பு, இந்த மாதிரி பானிபூரி இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு ஐஸ் வண்டி இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ பசங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த பொட்டேட்டோ ரோல் பார்த்தோன்னே அது கேட்டாங்க. அப்புறம் அது வாங்கி சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் பானிபூரி இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. எல்லா ஊர்லேயுமே இப்படி தான் இருக்குமான்னு தெரில. எங்கள் ஊரில் காலிஃப்ளவர்னு கேட்டாலே ஃபுல்லாக முட்டைக்கோஸ் தான் ஃப்ரை பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதுவும் வந்து எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈவினிங் எல்லாருமே வந்துடுவாங்கல்ல. ஸோ நைட்டு 12 o'clock சாமி ஆடுறது வரைக்கும் போர் அடிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக வந்து அங்கேயே வந்து ஸ்க்ரீன் வச்சு எப்போவுமே வருஷம் இந்த மாதிரி மூவி போடுவாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் சின்னதாக ஒரு சாமி மூவி போட்டுட்டு அதுக்கப்புறம் அண்ணாத்தா மூவி வந்து போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 o'clock போல் காஃபி வந்து கொடுத்துருந்தாங்க. நம்ம வந்து வெளியே போகவே வேண்டாங்க, எல்லாமே கோவில்லையே கொடுத்துருவாங்க. நம்ம ஒன்ஸ் வந்துட்டோம் அப்படின்னா அந்த திருவிழா முடிஞ்சே நம்ம போகலாம். ஸோ நாங்கள் எல்லாருமே அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் தான் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் நைட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 12 o'clock போல் சாமி கும்பிட பூஜையெல்லாம் ஆரம்பிப்பாங்க. சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி போயிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் திருவிழா.
நைட்டு வந்து அன்றைக்கி வீட்டுக்கு போக ஒரு 1:30 ஆகிடுச்சு. ஸோ சாமியெல்லாம் ஆடி படப்பெல்லாம் எடுத்து அன்றைக்கி நைட்டு வந்து வீட்டுக்கு கிளம்பணும். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் டே அந்த வெள்ளிக்கிழமை நடந்த திருவிழா. ஸோ நாளைக்கான நிகழ்வு சூப்பராக இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒரு வீடியோவாக நான் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நீங்களும் இந்த மாதிரி திருவிழா அட்டன் பண்ணியிருக்கீங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்கள்.